now we will deal about secularism. Secular, இந்த வார்த்தைக்கான secular. Okay, இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? செக்யூலர் அப்படின்னா என்ன அர்த்தம்? நியூட்ரல், ரிலீஜியஸ் நியூட்ரலிட்டி அப்படி கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸ்டேட் will not support any particular religion. ஓகேங்களா? ஸோ நார்மலி a secular state means two things. One is the head of the state is not priest ன்னு அர்த்தம். is not a priest. That is, this state is not a theocratic state. The state is not a theocratic state. Next, என்னன்னு பார்த்தீங்கன்னா, the state will not patronize any particular religion. Example, பாகிஸ்தானில் பார்த்தீங்க அப்படின்னா, the state will patronize which religion? Islam. Sri Lanka, Buddhist. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் வந்து ஒரு ரிலீஜனை வந்து பேட்ரனைஸ் பண்ணக்கூடாது. then that state is called a secular state. ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஸ்டேட் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்டேட் என்ன ஸ்டேட்டு? செக்குலர் ஸ்டேட். ஓகே, ஒய்? ஓகே, we have some tolerance, religious tolerance towards all the religion. ஓகே, அண்ட் இது இப்படி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, why we are secular? Because our majority of people wanted to be a secular state. எல்லா பீப்புளுமே வந்து செக்யுலராக இருக்கணும்னு நினச்சதால தான் we are secular state. ஓகே, மேபி the word secular would have been a western import. ஓகேங்களா? செக்யுலருங்கிற அந்த டேர்முக்கு செக்யுலர்னு ஒரு டேர்ம் கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். மற்றபடி நம்ம ஏன்ஷியன்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து செக்யுலர் ஸ்டேட் தான். பொலிட்டிக்கலாக தான் ஒரு முடிவெடுப்போம் நம்ம எப்பயுமே. இதுக்கு பொலிட்டிக்கல் இது இருக்கா இல்லையா அவ்வளோதான் பார்ப்போமே தவிர, எந்த மன்னருமே வந்து ரிலீஜியஸின் அடிப்படையில் எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும், மேக்ஸிமம் தெர் ஆர் சம் எக்ஸப்ஷன்ஸ், ஓகேங்களா, பட் மேக்ஸிமம் ரிலீஜியஸ் அடிப்படையில் எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தேவராயா 2 இப்போ வந்து உங்களுக்கு மிடிவல் நடத்துகிறப்ப வரும். ஓகேங்களா? தேவராயா 2 வந்து விஜயநகர எம்பையர். ஓகேங்களா? அவர் தேவராயா 2 டைமில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து முஸ்லீம் மவுண்டனர்ஸ் கன்மென்ஸை வந்து எம்ப்ளாய் பண்ணார். பிகாஸ் அது தேவைப்பட்டது அவருக்கு. ஸ்ட்ராட்டஜிக்காகவும் பொலிட்டிக்கலாகவும் தான் ஒரு முடிவெடுப்பாங்க. அதே மாதிரி அக்பர் ராஜ்புட்ஸை வந்து அவருடைய ஸ்வாடாம்ஸாக வச்சுக்கிட்டார். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து அதே மாதிரி இப்போ அந்த சைடில் பார்த்தீங்கன்னா, அசோகா as preached religious tolerance. ஸ்ராம்னாஸ் அண்ட் பிராம்னாஸை வந்து ஒழுங்காக நடத்தணும். ஸ்ராம்னாஸ் அப்படின்னா யாருன்னா வந்து, அதாவது வந்து வேதிக் ரிலீஜனை தாண்டி வேறு ரிலீஜனை ஃபாலோ பண்ணுறவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் புத்திஸ்ட்டு, ஜெயின் அந்த மாதிரி. பிராம்னாஸ் அப்படிங்கிறவங்க யூ ஆல் நோ தட் தே ஃபாலோ த வேதிக் ரிலீஜன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி. ஸோ எல்லா டைம்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா அவர் இந்தியன் ஃபிலாசபியே வந்து எப்படி இருந்துச்சுன்னா, டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் ஆல் த ரிலீஜன். அதனால தான் வந்து இந்தியா அப்படிங்கிறது வந்து ஒரு மல்டி கல்ச்சுரல் சொசைட்டியாக மாறி இருக்கு, இவ்வளோ டாலரண்ட்டாக இருந்த போய் தான். ஓகேங்களா? அப்போது நம்மளுடைய ஸ்பிரிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து செக்குலரிசம் எப்போத்துலேருந்து இருக்குது. வேர்டு மட்டும்தான் வெஸ்டர்னில் வந்து வந்திருக்கு, அவ்வளோதான். இதனால தான் வெஸ்டர்ன் செக்குலரிசமுக்கும் இந்தியன் செக்குலரிசமுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேங்களா? கான்ஸ்டிடியூஷனில் நம்மளோட செக்குலரிசம் எப்படி இது வந்து, இப்போ நான் இது சொல்ல போகிறேன், ரெண்டு டைப்பில் 2 ரீசன். ஓகேங்களா? தட் ரீசன் இஸ் கால்ட் அஸ் கான்ஸ்டிடியூஷனல் செக்குலரிசம். அண்ட் அவர் டைப் ஆஃப் செக்குலரிசம் ஹாஸ் பீன் கிவன் பை ஆர் வெல் செட் பை வினோபா பாவே, ஆச்சாரியா வினோபா பாவே. என்ன அப்படின்னா, நான் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு டிக்டேட் பண்ணுவேன். ஓகே, இப்பயும் வேணுனாலும் ரன்னிங் நோட்ஸாக எழுதிக்கோங்க, பட் ஐ வில் டிக்டேட் யூ. ஓகே, அப்போ வேணாம், ரைட். சர்வதர்ம சமந்தா, தட் மீன்ஸ் ரெஸ்பெக்ட், ஈக்குவல் ரெஸ்பெக்ட் டு ஆல் த ரிலிஜன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் கான்ஸ்டிடியூஷனல் செக்குலரிசம். தட் மீன்ஸ்
critical respect to all the religion. Critical respect to all the religion. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா it is not the respect to all the religion but critical respect to all the religion. What is meant by the critical respect to all the religion means every aspect of the religion need not to be respected equally. We have to respect all the religion, but every aspect of all the religion need not be respected equally. For example, if in Hinduism, if it our tradition is சத்தி இருந்தது, untouchability இருந்துச்சு, ஓகே, இது எல்லாமுமே தான் இந்தியன் இந்துவிசம் உடைய ஒரு பார்ட்டாக இருந்துச்சு. We don't need to respect these kinds of social evils. Okay, so we have to criticize. We have the right, the state has the right to criticize the evils of religions. ஓகேங்களா? ஆனால் state also has to have to be separated from the religion. செப்பரேட்டாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் அந்த ரிலீஜனில் ஏதாவது ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருந்துச்சுன்னா அதை அவங்க கேட்கவும் செய்யணும். ஸ்டேட் ஸ்பான்சர்டு ரிஃபார்ம்ஸ் வந்து அந்த ரிலீஜனில் மேக் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ கூட முஸ்லீமில் என்ன பண்ணாங்க, இஸ்லாமில் ட்ரிபிள் தலாக் பண்ணாங்க. ட்ரிபிள் தலாக்கை வந்து பேன் பண்ணாங்க. They banned the triple talaq. These are all some state interventions. Our constitution allows it. ஓகேங்களா? ட்ரிபிள் தலாக்னா என்னது? டைவர்ஸ் வந்து 3 வாட்டி தலாக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அது டைவர்ஸ்னு ஆகிடும். ஃபோனில் தலாக்னா டைவர்ஸ் நீங்கள். ஓகேங்களா? தீஸ் ஆர் ஆல் டிஸ்கிரிமினேஷன் அகெயின்ஸ்ட் உமன். ஓகேங்களா? ஆனால் இதே மாதிரி தலாக் வந்து உமன் வந்து சொல்ல முடியாது. இது வேற. ஓகேங்களா? அதை வந்து நம்ம பேன் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஃபீச்சர் இஸ் மெயின்டைனிங் பிரின்சிபிள்டு டிஸ்டன்ஸ். நாட் ஸ்ட்ரிக்ட் செப்பரேஷன். ஓகேங்களா? the state should know when to engage and disengage. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, to establish the constitutional commitments like fraternity, freedom, equality. ஓகேங்களா? இதுக்கு இந்த கான்ஸ்டிடியூஷனல் கமிட்மெண்ட்டை வந்து ஓகே பண்ணுறதுக்கு ஸ்டேட் வந்து எங்கேஜும் பண்ணணும், டிஸ்எங்கேஜும் பண்ணணும் ஈக்குவலாக. ஓகேங்களா? இதுக்கு என்ன மாதிரியான கமிட்டட் இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் தேவை அப்படின்னா, ஸ்டேட்டுங்கிறது என்ன, எல்லாம் சேர்ந்தது தான் ஸ்டேட். எல்லாம்னா என்னது? கவர்மெண்ட், அண்ட் தென் ஜுடிஷியரி, மீடியா, சிவில் சொசைட்டி அண்ட் சிட்டிசன். இது எல்லாம் சேர்ந்தது தான் ஸ்டேட். இவங்க எல்லாருமே வந்து இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பங்கு வகிக்கணும். எல்லாத்துக்குமே ஒரு அப்ஜெக்டிவ் இருக்குது. நான் என்னன்னு சொல்கிறேன். ஓகே, அப்ஜெக்டிவ்னா என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட், இந்த மாதிரி நான் சொல்லுவேன். ஓகேங்களா? டிக்டேஷன் பண்ணும்போது சொல்கிறேன். ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியம். கான்ஸ்டிடியூஷனல் செக்யூலரிசம்னு பேர். இது பேர். ஸோ மெயின்டைனிங் பிரின்சிபிள்டு டிஸ்டன்ஸ் அண்ட் கிரிட்டிக்கல் ரெஸ்பெக்ட் டு ஆல் த ரிலிஜன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there are some what to say difference between Western secularism and Indian secularism. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், வெஸ்டர்ன் செக்குலரிசமுக்கும் இந்தியன் செக்குலரிசமுக்கும் there are differences. ஏன்னா அவங்களோட ஹிஸ்ட்ரி தான் அவங்களோட டிசிஷனை செதுக்குது. கரெக்டாக? அப்போ வெஸ்ட்டில் வேறு மாதிரியான ஹிஸ்ட்ரி இருந்துச்சு. மெடிவல் ஹிஸ்ட்ரி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் சப்ஜெக்டட் டு ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன் தான். ஓகேங்களா? வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சர்ச்சோடைய பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்.
ஒரு மன்னனுக்கும் சர்ச்சுக்கும் எப்பயுமே சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும் மிடிவல் ஹிஸ்ட்ரியில், யூரோப்பியன் மிடிவல் ஹிஸ்ட்ரியில். அப்போ அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, டெமோக்ராட்டிக் இல்லைனா ஒரு நேஷன் ஸ்டேட்டில் அந்த சர்ச்சோடைய பவர் வந்து ஒரு ஸ்டேட்டோடைய பாலிசிஸில் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது, ஒரு ஸ்டேட்டோடைய பவர் வந்து சர்ச்சோட பாலிசிஸில் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. இந்த டிசிஷன் தான் வந்து வெஸ்டர்ன் செக்குலரிசமை செதுக்குது. ஓகேங்களா? அப்போது அந்த பிரின்சிபலுக்கு பேர் என்னன்னா மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். Mutual exclusion. Okay, where the state and the religion will not interfere among each other. Interference will be zero interference between the state and the religion. Reciprocal, it is reciprocal. Okay, இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் செக்குலரிசமுக்கு பிரின்சிபிள்டு ஸ்டேட் இன்டர்வென்ஷன். Principled state intervention is allowed. ஓகேங்களா? To focus on the aspects like what to say inter or intra religious discrimination. And discrimination in the name of caste or gender. ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து ஸ்டேட் கேன் இன்டர்ஃபியர். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரிலீஜியன் இஸ் அ ஸ்ட்ரிக்ட் பிரைவேட் அஃபேர். Religious expression in the public life is excluded. Public life la religious expression is excluded. So what they have did, for example in France they banned hijab ban பண்ணாங்க. ஓகேங்களா? then வந்து Sikh symbols like turban has been banned. இதெல்லாம் ப்ராப்ளம் ஆச்சு. Okay, but in Indian secularism we have what to say individual rights like negative rights. Negative rights na enadhu? Right to profess, okay, propagate, worship, belief, இதெல்லாமே இருந்துச்சு. அதை யாருமே வந்து தடுக்க முடியாது. அதுதான் நெகட்டிவ் ரைட், தடுக்க முடியாது. அண்ட் தென் தேர் இஸ் ஆல்சோ குரூப் ரைட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மைனாரிட்டி ரைட்ஸ். Minority rights is positive right. They are allowed to have their own educational institution. ஓகேங்களா? this right is article 25. this right is article 29 to 30. minority rights. So it is these individual and minority rights are guaranteed in fundamental rights. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is no room for reforms. There is no room for state reforms. Okay, here we can do reforms. State can actively interfere.
interfere in religious activities to abolish untouchability. Example, state based religious அதுக்கப்புறமா வந்து ரிசர்வேஷன் வராது, பட் அன்டச்சபிலிட்டி அபாலிஷ் பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. ஓகே, லைக் this state can interfere. ஸோ விடோ ரீமேரேஜ், சைல்டு மேரேஜை வந்து தடுக்கிறது, எல்லாத்தையுமே சொல்லலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த பேசிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் த வெஸ்டர்ன் அண்ட் இந்தியன் செக்குலரிசம். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க 2019 10 மார்க்கில்.